வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 20 மார்ச் 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஎஸ், டிஎஸ் இவங்களாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 283 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சமாக கரெக்டாகும், ஏன்னா நல்லா ரேலி ஆச்சுது ஒரு 2-3 நாளாக. ஸோ கொஞ்சமாக கரெக்டாகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் ஒரு நல்ல இன்டென்ஸான ரேலி வந்து பார்க்க முடிஞ்சுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிசயமாக எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 3000 கோடிக்கு மேலே பை பண்ணியிருந்தாங்க. டிஎஸ் வந்து அதே அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க. டிஎஸ் வந்து செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 100 கோடி கிட்ட தான் இருந்துச்சு. அதாவது எஃப்ஐஎஸோட பை வந்து டிஎஸோட செல்லை கம்பேர் பண்ணும்போது ஒரு 100 கோடி வந்து டிஃப்ரெண்ட்டு இருந்துச்சு. இருந்தாலும் ப்ராடர் மார்க்கெட் ஃபுல்லாமே வந்து கொஞ்சமாக பாசிட்டிவாக இருந்தது தான் வந்து மார்க்கெட் இந்த அளவுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆனதுக்கு முக்கியமான காரணம். ஓரளவு ரேலிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ரீட்டைலர்ஸும் சரி, அந்த ப்ராடர் மார்க்கெட்டே வந்து கொஞ்சமாக பாசிட்டிவாக இருக்குது. மிட் கேப் ஸ்மால் கேப்லலாம் கூட நல்ல பைஸ் வந்து வந்துட்டுருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து 23,500 கிராஸ் பண்ணுற வரைக்கும் ஓரளவு வந்து மார்க்கெட் வந்து நம்ம கணிக்க முடியாது. எப்போ அது 23,500 கிராஸ் பண்ணுதோ அதுக்கப்புறம் அது கரெக்டானால் கூட மறுபடியும் வந்து கேட்சப் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா பாரதி ஏர்டெல் வந்து ஒரு 68 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அதாவது பாரதி ஏர்டெலை பற்றி ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, கேரளாவில் வந்து இவங்க லீடிங் டெலிகாம் ஆப்ரேட்டராக ஆகிருக்கிறாங்க இப்போது. ஸோ அந்த நியூஸ் வந்து பாரதி ஏர்டெலுக்கு வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற விதமாக இருந்துச்சு. அப்புறம் டைட்டன் கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு 116 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. 52 வீக் ஹைக்கிட்ட இருந்துச்சு, 52 வீக் லோக்கிட்ட இருந்துச்சு. அது நல்ல பாயிண்டில் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ரேலியை பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ஒரு 8 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. அந்த டெரிவேட்டிவ்ஸ் இஷ்யூ வந்து இன்னும் இந்த ஸ்டாக் வந்து இம்பேக்ட் பண்ணிகிட்ருக்குது. ஸோ மொத்தமே ஒரு 3-4 ஸ்டாக்கு தான் வந்து விழுந்துருந்துச்சு. அதில் இதுவும் ஒரு ஸ்டாக்காக விழுந்துருந்துச்சு. அப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா டாப் லூசர்ஸில் வந்து செகண்ட் இருக்குது, ஒரு 51 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. இது வந்து 52 வீக் ஹையில் இருந்துச்சு. அதனால் ப்ராஃபிட் புக்கிங்னால் இந்த வீழ்ச்சியை சந்திச்சிருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்திங்க அப்படின்னா முந்தின நாள் செல் பண்ணியிருந்தாங்க, இப்போ மறுபடியும் பை பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அவங்க ஒரு அதிகமான அளவுக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு மார்க்கெட்டுக்குமே. ஸோ அதுதான் வந்து மார்க்கெட்டை அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சுருக்குது. அவங்க வந்து ஒரு 3,239 கோடிக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க. டிஎஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 136 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருந்தாங்க. 29 கண்டினியூஸ் டேவாக பை பண்ணிகிட்டு இருந்தவங்க முறையாக செல் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து பையர் சைடில் இருக்கிறப்போ டிஎஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண விரும்புவாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து சரிஞ்சப்பெல்லாம் டிஎஸ் தான் வந்து அதுக்கு அதாவது மார்க்கெட்டை வந்து ரொம்ப பை பண்ணி மார்க்கெட்டை பெரிய அளவுக்கு சரி விடாமல் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க நிறையா நஷ்டத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கூட அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரோம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.